ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வடிவு கரசு கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஸ்லெண்ட்ரினா த ஸ்டெல்லார். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் 1 போட்டதுனால ஸ்டெல்லார் 2 தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அது ஈஸி மூடில். ஏன்னா நார்மல் ஹாரர்லாம் விளையாட கொஞ்சம் பயமாக இருக்குது. அண்ட் ஸ்டெல்லார் 2 பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு புதுசு. ஸோ இதில் நம்ம ஒரு புக்கும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா அப்புறம் காணா போயிடுச்சுன்னா கரெக்டாக நம்ம கலெக்ட் பண்ணலைன்னா நம்ம கதை முடியுன்றபடி. அதாவது நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஸ்டெல்லார் நமக்கு மேப்பு கிடையாது இதில். ஸோ அதனால் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அங்கிட்டு இங்கிட்டுன்னு பாருங்கள். ஏதாச்சும் புக்கு இந்த மாதிரி கீலாம் தேரும். ஸோ நானும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா சொல்ல முடியாது, மிஸ் பண்ணிட்டோன்னா கடைசி ஃபுல்லாக தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இல்லை மேப்பும் கிடையாது. மேப் இருந்தாவாச்சும் கொஞ்சம் கெஸ் பண்ணி விளையாடலாம். பட் இல்லை, மேப் கிடையாது. ஸோ 1 கீ யூஸ்டுன்றானுங்க. கீ யூஸ் பண்ணியிருக்க புக்கு கூட அப்பாடா 2 புக்கு கிடச்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்டெல்லார் ஃபுல்லாக நமக்கு ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்கும். அண்டு கூட இந்த ஸ்லெண்ட்ரினாவும் வரும். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளையாடுங்க. ஏன்னா அப்புறம் புக்கு தொலைச்சிட்டோம்னா அவ்வளோதான், ஒன்றுத்துக்குமே உதவாது. நம்ம ஸ்டெல்லார் 1 பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் எனக்கு பழக்கம் இருக்குது. ஸ்டெல்லார் 2 ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஏதோ உள்ளே வந்துட்டேன். என்னடா எதற்கு நான் கதவு திறக்கவே இல்லை, ஆனால் திறந்து கிடக்குது. ஐயோ பயமுறுத்த ஆரம்பிக்கிறானுங்க. சரி பார்த்துப்போம். அண்ட் இன்னும் யாச்சும் லைக் பண்ண மாட்டேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஐயோ, ஒரு ஸ்லெண்ட்ரினா கேம்லேயே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 ஸ்லெண்ட்ரினா இருக்கும்னு நினைக்கிறேன். டிக் டிக் டிக்னு பயமுறுத்துது. ஸோ ரொம்பவே பயமாக இருக்குது. சில குட்டீஸ் என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலை இழுத்து. பட் இங்கே இல்லை புக்கு எதுவுமே. ஸோ நம்ம இவன் எந்த பக்கம் போகிறேன் எங்கே வரேன்னே எனக்கு தெரியாது. எதுவும் நான் ஃப்ளூக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். நான் நிஜமாக எனக்கு தெரிலங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. எக்ஸிட்டுக்கு எந்த பக்கம் போகணுன்னு கூட தெரியாது. ஸோ நான் அப்படியே உள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ பார்த்துப்போம். ஏன்டா பேயெல்லாம் விட்டு பயமுத்துறீங்க. அப்போடா புக்கு கிடச்சிருச்சு. இது ஸ்லெண்ட்ரினா ஒரு ரூமு. ஸ்லெண்ட்ரினா ஸ்டெல்லாராகவே இருந்தாலும் பட் ஆனால் ஸ்லெண்ட்ரினாவுக்கு தனி ரூம் கொடுப்பானுங்க. ஸ்டெல்லார் 2லேயும் அதே கான்செப்ட் தான். பட்டு நமக்கு இப்போதைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 5 புக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ரொம்ப பயமுறுத்துறானுங்க. 6 புக்கு அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போகிறது தான். இன்னும் 2 புக்கு வச்சு தான் முடித்த கணக்கு தான். ஸோ மேக்ஸிமம் பார்க்கலாம். 1 கீ சைஸ் அட பாவி, அதாவது வந்த வழியவே வர விட்றானுங்க பார்த்தியோ. ஐயோ, ஸ்லெண்ட்ரினா வேறு அடிக்கடி பயமுறுத்துறா சில குட்டீஸ். முன்னாடி ஒரு வாட்டி, 2வது ஒரு வாட்டி, 3வது ஒரு வாட்டி பயமுறுத்துறாடா. ஓ, இவன் மனுஷியாக இருந்தாலே எனக்கு பயமாக இருக்கும். இல்லை ஸ்பைட்டராக வேறு பயமுறுத்துறா. சரி, ஐயோ என்னடா இங்கே ஏதோ சூசைட் பண்ணியிருக்கோங்க போல இருக்கு. கடவுளே, அந்த சூசைட் பண்ண கயிறெல்லாம் தெரியுது. சரி நம்ம பார்த்துப்போம். இன்னும் 2 புக்கு கிடச்சிட்டுனா போதும்டா, நான் முடிச்சிருவேன். இன்னும் 2 புக்குக்கு அலைய விட்றானுங்க பாருங்கள் சில குட்டீஸ். நாயா அலைய விட்றானுங்க. போடு, எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு புக்கு கிடச்சிருக்கு நமக்கு, நல்ல விஷயம். பட்டு போன வாட்டி எடுத்த மாதிரி எடுக்க முடியாது போல எடுக்கமா. ஸ்டெல்லார் 1ல் எடுத்த மாதிரி எடுக்க முடியாது. என்னடா பேய் போடலாம் போட்டு பயமுறுத்துறீங்க. ரொம்ப பயமுறுத்துறானுங்க. ஏதோ புது வழி மாதிரி இருக்குது. சரி போய் தான் பார்ப்போம். நமக்கு புக்கு வேணும்னா நம்ம எவ்வளோ ரிஸ்க் வந்து எடுத்தாலும் ஓகே. இது அதோ வரேன். இப்போ வேற ஐயோ என்னங்க பயமுறுத்துது. இது எக்ஸிட்டா? நான் வேற இப்போ தான் ஸ்லெண்ட்ரினாவே வர்றா. இவ்வளோ நேரம் சும்மா பயமுறுத்திருந்தானுங்க. அட பாவி. சரி நம்ம இந்த வழியாக போவோம். மேபி நமக்கு உள்ளே ஏதாச்சும் தேர வாய்ப்பு இருக்குது. எதையாச்சும் கொடுக்குறா. அப்பாடா கொடுத்துட்டானுங்க. சொல்லி குடிஸ் நமக்கு எக்ஸிட் ஆன ரூட்டும் தெரியும். ஸோ சீக்கிரமாக போய் டப்புன்னு எக்ஸிட் ஆகிடு வேண்டிதான்டா. ஓடு ஓடு ஓடு, எக்ஸிட் ஆகி ஓடிடணும்.
இன்னொரு வாட்டி வரக்கூடாது. இன்னும் செல்லார் 3 ஒரே ஒரு லெவல் தாங்க இருக்குது. அதையும் நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரினா செல்லாரே நம்ம முடித்த கணக்கு தான். செல்லார் 2ல் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரி ஓகே. அப்படியே பாரு எப்படி இருக்கானு. ஐயோ ஓகே சில குக்கீஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா புக்கையுமே கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ பாய், லவ் யூ ஆல்.